ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பராகவும் சுவையாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் தேங்காய் அரைச்சது இந்த மாதிரி குழம்பா வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெசிபி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக இருக்கிறதா பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு அதை நாளாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளார ஏதாவது பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு அது தண்ணியில் போட்டுக்கோங்க. தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் காரில் அடிக்காமல் இருக்கும். அப்புறம் ஒரு மலை நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து அதை ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு ஒரு 20லேருந்து 30 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா அதை கழுவி எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு வராதுங்க. அதனால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு 2 தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு உங்களுக்கு மண் சட்டியில் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு சட்டி வச்சு அதில் கல்லெண்ணெய் இல்லை நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அந்த எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா வணக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக கண்ணாடி பத அளவுக்கு வர அளவுக்கு வணக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்கறது டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதை நல்லா வணக்கி விடுங்க. பெரிய வெங்காயம் சேர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டு சுத்தமாக வராதுங்க. அதனால் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதனால் அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை அதில் சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்துக்கிட்டு அதை நல்லா வணக்கி விடுங்க. தக்காளியை நீங்கள் கட் பண்ணி தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் பியூரியை கூட அரைச்சி சேர்க்கலாம். அதே போல் தக்காளியை நீங்கள் 2 தாங்க சேர்த்தணும். ஏன்னா நம்ம புளி சேர்க்கறதுனால தக்காளி அதிகம் சேர்த்தணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டு சாம்பார் பொடி 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாய் பொடி இருந்துச்சுன்னா சாம்பார் பொடியையும் கொத்தமல்லி தூளையும் ஸ்கிப் பண்ணிட்டு அதை 1 ஸ்பூன் அளவு இல்லை 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. ஃபஸ்ட்டு அந்த மசாலா எல்லாமே கத்திரிக்காய்க்குள்ளே இறங்குற அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் அதை தட்டு போட்டு ஒரு மூடி வச்சுருங்க. நம்ம இந்த பக்கம் புளி ஊற வச்சோம் இல்லையா, அது நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் அதிகம் தண்ணி சேர்த்து கரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் ஏற்கனவே ஊற்றியிருந்த தண்ணியிலே மட்டும் கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி பத அளவு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த புளியை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே சேர்க்கக்கூடாது, இல்லை ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறமும் சேர்க்கக்கூடாதுங்க. ஒரு கால்வாசி பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த புளியை சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் புளி சேர்க்கும்போது தாங்க புளியோட கத்திரிக்காயில் நல்லா வெந்து வரும். டேஸ்ட்டும் உங்களுக்கு கத்திரிக்காய் சாப்பிடும்போது அது புளியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் புளி சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அது இல்லாமல் கத்திரிக்காய் வேகணுங்க. நான் எனக்கு ரொம்ப ட்ரையாக வேணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு பார்த்தா வேணால் நீங்கள் நிறையா கூட சேர்த்து அதை மூடி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் பாருங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வேணும் சாப்பாட்டுக்கு இப்படியே பிசைஞ்சு சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போயே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு இன்னும் நல்லா ட்ரையாக வேணும், நல்லா தொக்கு மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அதை நல்லா இன்னும் வேக வைக்க போகிறேங்க. இது கத்திரிக்காயும் வெங்காயமும் மட்டும்தான் இருக்கும். இது ரெண்டையும் தனியாக சாப்பாட்டில் நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.